வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். 3வது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5வது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வு எழுதாத 40,000க்கும் மேற்பட்ட மாணக்கருக்கு துணைத் தேர்வு நடத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அசாம், பீகார், கர்நாடகா உள்ளிட்ட 10 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 93 மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் 7ஆம் தேதி நடைபெறும் 3வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் வேட்பாளர்கள் முனைப்புடன் வாக்குகளை திரட்டி வருவதோடு வீதி வீதியாக சென்று வாக்கு கோரி வருகின்றனர். பிரதான கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் வாகன பேரணி மூலமும் பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்காக பணியாற்ற தாம் ஆர்வமாக இருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்க தாம் பணியாற்றி வருவதாகவும் அனைவருக்கும் வளர்ச்சி என்பதை நோக்கமாக கொண்டு செயலாற்றுவதாகவும் கூறினார். தமது தலைமையிலான மத்திய ஆட்சியில் மகளிருக்கு ஆளுமை வழங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் இன்று மாலை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். நாட்டின் அரசியல் சாசனம் ஏழைகளுக்கான உரிமை என்றும் அதிகாரத்தால் அதனை பறிக்க முடியாது என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி சமூக வலைதள பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஏழை மக்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தும் என்று அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 6 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களின் 49 மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் 20ஆம் தேதி நடைபெறும் 5வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. வேட்புமனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன. மனுக்களை திரும்பப் பெற வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ஏற்கனவே வயநாடு மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக அவர் போட்டியிட்ட நிலையில் ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு பிந்தைய பயனாளிகள் சார்ந்த திட்டங்களுக்கு வாக்காளர்களின் பெயரை பதிவு செய்வதை நிறுத்துமாறு அனைத்து அரசியல் கட்சிகளையும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. எந்தவொரு விளம்பரங்கள், கணக்கெடுப்பு செயலி மூலம் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புவிக்கான பத்திரிகை சுற்றுச்சூழல் நெருக்கடியில் இதழியலின் பங்கு என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐநா பொதுச் செயலர் ஆண்டனியோ குட்ரஸ் விடுத்திருக்கும் செய்தியில் உலகத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதில் பத்திரிகையாளர்களின் பங்கை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா, இந்தோனேஷியா இடையே 7வது பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டுக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை செயலர் திரு கிரிதர் அரவனே, இந்தோனேஷிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை செயலாளர் ஏர் மார்ஷல் டோனி எர்மவான் இதில் பங்கேற்கின்றனர். பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இதில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகள் வடிவிலான 10 ஆண்டு கால பிணைய பத்திரங்களை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த ஏலம் ரிசர்வ் வங்கியால் அதன் மும்பை கோட்ட அலுவலகத்தில் வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதாத 40,000க்கும் மேற்பட்ட மாணக்கர் கண்டறிந்து அவர்களை துணைத் தேர்வு எழுத செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்தி தேர்வை எழுத நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பழுதுகள் விபத்தில்லா பேருந்து இயக்கத்தை இலக்காக கொண்டு அரசு செயல்படுவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதன்படி அரசு பேருந்துகளில் பழுதுகள் தொடர்பாக பெறப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்திற்குள் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன், நிதி நெருக்கடியிலும் புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் 7030 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. திருச்சி மாவட்ட அண்ணா
அறிவியல் மைய கோளரங்கத்தில் மாணக்கருக்கான கோடைக்கால முகாம் வரும் 21ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக இதன் திட்ட இயக்குநர் திரு அகிலன் தெரிவித்திருக்கிறார். எமது செய்தி பிரிவிடம் இதனை தெரிவித்த அவர், அறிவியலை செயல்முறை வடிவில் மாணக்கருக்கு பயிற்றுவிப்பதே இதன் நோக்கம் என்றும், இதன் மூலம் அனைத்து அறிவியல் அம்சங்களையும் மாணக்கர் அறிந்து கொள்ள முடியும் என்றும் கூறியுள்ளார். கோடைகால அறிவியல் முகாம் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. அறிவியலை எளிதாக செயல்முறை வழியில் மக்களுக்கும் பள்ளி மாணாக்கர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்க 5th இருந்து 12th வரைக்கும் எனி ஸ்டூடெண்ட் ஒரு 8 வகையான வகுப்புகள் நடத்தப்படும். குறிப்பா வானவியலை பத்தி முழுமையா சொல்லி கொடுத்துருவோம். டெலஸ்கோப்ல ஒரு நாள் மட்டும் ஈவினிங் 6:30 to 8:30 அன்னைக்கு என்ன நிலா தெரிஞ்சா நிலா, ஜூபிடர் தெரிஞ்சா ஜூபிடர், தெரிகிற கோள்களை காமிப்போம். அது நீங்க பேரண்டோட உங்க அப்பா அம்மாவோட பார்க்கலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று தொடங்கி 4 நாட்களுக்கு இடி மின்னல் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். வரும் 7ஆம் தேதி நீலகிரி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளார். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மே 7ஆம் தேதி அன்று நீலகிரி, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் பொதுவாக இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும், வட தமிழக உள் மாவட்டங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் தரைத்தளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகள் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறையின் மீது அவதூறு பரப்பும் வகையில் காணொலி வெளியிட்ட நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இக்கோவிலில் தினசரி பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் மட்டுமே இந்து சமய அறநிலையத்துறையால் நடத்தப்பட்டு வருவதாகவும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணிகள் 3வது நாளாக இன்றும் தொடர்வதால் போக்குவரத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் தொடரும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பூங்கடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மன்னவனூர் மற்றும் பூம்பாறை வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் காட்டுத்தீ பரவுவதை தடுக்கும் வகையில் வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள், தண்ணீர் வாகனங்கள் எளிதாக போக்குவரத்திற்கு சிரமமின்றி செல்வதற்கு வழிவகை செய்யும் வகையில் பூம்பாறை ஜங்ஷன் முதல் மன்னவனூர், கூக்கல் சாலைகளில் சுற்றுலா வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் கடந்த 2 நாட்களாக அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் வனப்பகுதியில் தீயணைப்பு பணிகள் இன்றும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட உள்ளதால் போக்குவரத்து மாற்றமானது இன்றும் தொடர்ந்து அமலில் இருக்கும் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கடி தெரிவித்துள்ளார். உள்ளூர் பகுதி பொதுமக்கள் வாகனங்களில் செல்வதற்கு எந்தவித தடையும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. சேலம் ஏற்காடு சுற்றுலா தலத்தில் சுட்டெரிக்கும் வெயிலால் அங்குள்ள ஏரியின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். சுட்டெரிக்கும் வெயில் கோடை வாச தலங்களையும் விட்டு வைக்கவில்லை. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான ஏற்காடு இங்குள்ள ஏரியின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. ஏற்காடு ஏரியில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது. சுமார் 60 அடி ஆழமுள்ள இந்த ஏற்காடு ஏரியில் தற்போது 15 அடி வரை தண்ணீர் குறைந்து விட்டது. பயணிகளை படகுகள் ஏற்றிச் செல்லும் இடத்திலிருந்து சுமார் 15 அடி தூரம் தண்ணீர் உள்வாங்கியுள்ளது. இதற்காக மரப்பலகைகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம்தான் படகு சவாரி நடைபெற்று வருகிறது. ஏற்காட்டிலிருந்து ஜி. விஜயகுமார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சியை ஒட்டி பூந்தொட்டிகளை பராமரிக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 10ஆம் தேதி ரோஜா கண்காட்சி தொடங்கப்படும் என்று கூறினார். இதுகுறித்து எமது செய்தியாளர். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை சீசனில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோடை விழா நடத்துவது வழக்கம். அதன்படி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி 10 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. பல வண்ண மலர்கள் பூத்துள்ள சுமார் 35,000 மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் மு. அருணா துவக்கி வைத்தார். மே 10ஆம் தேதி அரசு ரோஜா பூங்காவில் 19வது ரோஜா கண்காட்சி தொடங்கும் என்று அறிவித்தார். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் நடைமுறை 7ஆம் தேதி முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்படும் எனவும் அது குறித்து முழு அறிவிப்பும் இன்று மாலை அறிவிக்கப்படும் என கூறினார். உதகையிலிருந்து சரவணன். ஐபிஎல் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்றிரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3வது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5வது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது.
தமிழ்நாட்டில் பொதுத் தேர்வு எழுதாத 40,000க்கும் மேற்பட்ட மாணாக்கருக்கு துணைத் தேர்வு நடத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.